வணக்கம். இது உலகவலம். உக்ரைனை நேட்டோவில் சேர்க்கும் விவகாரத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் முடிவுக்கு ரஷ்யா வரவேற்பு தெரிவித்துள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையேயான போர் 1000 நாட்களை கடந்து நடந்து வருகின்றது. ரஷ்யாவுக்கு எதிரான போரில் உக்ரைனுக்கு ஆதரவாக முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி பைடன் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வந்தார். மேலும் நேட்டோ அமைப்பில் உக்ரைனை இணைக்கவும் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இது ரஷ்யாவுக்கு கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் நேட்டோ அமைப்பில் உக்ரைனை இணைக்கும் முன்னாள் ஜனாதிபதி பைடனின் முடிவை தற்போதைய ஜனாதிபதி டிரம்ப் கைவிட்டுவிட்டார். அதாவது நேட்டோவில் உக்ரைன் இணைய அமெரிக்கா ஆதரவு கொடுக்காது என்று கூறிய அவர் இந்த விவகாரத்தில் பைடன் அமெரிக்காவின் நிலையை மாற்றிவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார். இந்த நிலையில் டிரம்பின் முடிவுக்கு ரஷ்யா வரவேற்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் கூறுகையில், உக்ரைன் விவகாரத்தில் முன்னாள் ஜனாதிபதி பைடனின் நிர்வாகம் எடுத்த முடிவுகள் குறித்து டிரம்ப் முதன்முறையாக பேசியுள்ளார். உக்ரைனை நேட்டோவில் இணைக்கக்கூடாது என்ற ரஷ்யாவின் விருப்பத்திற்கு டிரம்ப் ஆதரவு தெரிவித்துள்ளார் என கூறினார். ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணைக்குழு மற்றும் பலஸ்தீன அகதிகளுக்கு உதவி வழங்கும் நிறுவனம் ஆகியவற்றிலிருந்து அமெரிக்காவை விலக்கிக் கொள்ள ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நடவடிக்கை எடுத்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடந்த ஜனவரி மாதம் பதவியேற்ற அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடந்த சில வாரங்களாக பல சர்ச்சைக்குரிய முடிவுகளை எடுத்துள்ளார். பாரிஸ் காலநிலை ஒப்பந்தத்தில் இருந்து அமெரிக்கா விலகியதும் உலக சுகாதார அமைப்பிலிருந்து விலகியதும் மிக முக்கியமான பிரச்சினைகளில் ஒன்றாகும். இந்த சூழலில் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணைக்குழுவிலிருந்து அமெரிக்காவை விலக்கிக் கொள்ள ட்ரம்ப் முடிவு செய்துள்ளார். தனது முதல் பதவிக்காலத்தில் ஜூன் 2018 ட்ரம்ப் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் கவுன்சிலில் இருந்து அமெரிக்காவை விலக்க நடவடிக்கை எடுத்திருந்தார். ஏனெனில் அந்த அமைப்பு பொருத்தமற்ற நாடுகளுக்கு தங்குமிடம் வழங்குவதாகவும் இஸ்ரேல் மீது தொடர்ந்து விரோத போக்கை காட்டுவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. இருப்பினும் 2021 ஆண்டில் அப்போதைய ஜனாதிபதி ஜோ பைடனின் தலைமையில் அமெரிக்கா மீண்டும் பார்வையாளராக இணைந்தது. இதற்கிடையில் பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகளின் நிவாரண மற்றும் பணி நிறுவனத்திற்கு நிதியுதவியை நிறுத்துவதற்கான நிர்வாக உத்தரவில் ட்ரம்ப் சமீபத்தில் கையெழுத்திட்டார். காசா பகுதி, மேற்கு கரை, ஜோர்டான், லெபனான் மற்றும் சிரியாவில் வசிக்கும் பாலஸ்தீன அகதிகளுக்கு நிவாரணம் வழங்கும் இந்த அமைப்பு 1950 நிறுவப்பட்டது. ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையகத்தில் இருந்து அமெரிக்கா விலகுவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்து இருந்தார். இதைத் தொடர்ந்து ஐநா மனித உரிமைகள் ஆணையகத்தில் இருந்து இஸ்ரேல் விலகுவதாக அந்த நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் அமெரிக்காவின் முடிவுக்கு ஆதரவு தெரிவிப்பதாகவும் கூறினார். இதுகுறித்து எக்ஸ் தள பதிவில் அவர் ஐநா மனித உரிமைகள் ஆணையகத்தில் இருந்து விலக்கும் ட்ரம்பின் முடிவை இஸ்ரேல் வரவேற்கின்றது. இந்த விவகாரத்தில் அமெரிக்காவுடன் இஸ்ரேலும் இணைந்து கொள்கின்றது. மேலும் ஐநா மனித உரிமைகள் ஆணையகத்தில் இஸ்ரேல் பங்கேற்காது என குறிப்பிட்டுள்ளார். மனித உரிமைகளை மீறுபவர்களை ஆய்வுக்கு உட்படுத்தாமல் பாதுகாத்து அவர்களை ஒளிந்து கொள்ள அனுமதிப்பதன் மூலம் மத்திய கிழக்கில் உள்ள ஒரே ஜனநாயகமான இஸ்ரேலை மோசமாக சித்தரிக்கின்றது. இந்த அமைப்பு மனித உரிமைகளை ஊக்குவிப்பதற்கு பதிலாக ஒரு ஜனநாயக நாட்டை தாக்குவதிலும் ஜூத விரோதத்தை பரப்புவதிலும் கவனம் செலுத்தியுள்ளது. எங்களுக்கு எதிரான பாகுபாடு காட்டப்படுவது தெளிவாக தெரிகின்றது. இஸ்ரேல் மட்டுமே அதற்கென மட்டுமே உருவாக்கப்பட்ட தனி விதிகளை கொண்ட ஒரே நாடு. இஸ்ரேல் 100க்கும் மேற்பட்ட கண்டன தீர்மானங்களுக்கு உள்ளாகியுள்ளது. இது கவுன்சிலில் இதுவரை நிறைவேற்றப்பட்ட அனைத்து தீர்மானங்களிலும் 20% அதிகமானவை ஈரான், கியூபா, வடகொரியா மற்றும் வெனிசுலா ஆகிய நாடுகளுக்கு எதிரானதை விட அதிகம். இஸ்ரேல் இனி இந்த பாகுபாட்டை ஏற்றுக்கொள்ளாது என்று அவர் மேலும் கூறினார். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அமெரிக்க பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் இஸ்ரேல் வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். ஈரான் என்ற நாடே இருக்காது, அவர்கள் அழிக்கப்படுவார்கள், எதுவும் மிச்சம் இருக்காது என டொனால்ட் ட்ரம்ப் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கடந்த நவம்பரில் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரச்சாரத்தில் பென்சில்வேனியா மாகாணத்தில் பட்லர் பகுதியில் நடந்த பேரணியில் ட்ரம்ப் பங்கேற்ற போது அவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது.
இதில் துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் ட்ரம்பை கொலை செய்வதற்கு ஈரான் நாட்டில் சதித்திட்டம் தீட்டப்பட்டு உள்ளது என்ற தகவல் வெளிவந்தது. ஈரான் நாட்டின் குட்ஸ் படையின் தலைவராக இருந்த காசிம் சுலைமானி கடந்த 2020ஆம் ஆண்டில் ஆளில்லா விமானம் கொண்டு நடந்த தாக்குதலில் கொல்லப்பட்டார். இதனைத் தொடர்ந்து அப்போது அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த ட்ரம்ப் மற்றும் முன்னாள் வெளியுறவு செயலாளர் மைக் பாம்பியோ உள்ளிட்டோருக்கு ஈரானில் இருந்து கொலை மிரட்டல்கள் விடுக்கப்பட்டுள்ளன. இதன் விளைவாக ட்ரம்புக்கு எதிராக தொடர்ந்து அச்சுறுத்தல்கள் வந்துள்ளன. இந்த நிலையில் தற்போது அமெரிக்க ஜனாதிபதியாக உள்ள ட்ரம்ப் ஈரான் மீது அதிகப்படியான அழுத்தம் கொடுக்கும் உத்தரவுகளில் கையெழுத்திட்டுள்ளார். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த ஜனாதிபதி ட்ரம்ப் ஈரான் தன்னை கொன்றால் அதை அழிக்க வேண்டும் என்று ஆலோசகர்களுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டதாக கூறியுள்ளார். அத்துடன் ஈரான் என்ற நாடே இருக்காது, அவர்கள் அழிக்கப்படுவார்கள், எதுவும் மிச்சமிருக்காது என ட்ரம்ப் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவிற்கு கனடாவில் பல்வேறு வழிகளில் எதிர்ப்பு வலுப்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. கனடாவின் ஏற்றுமதிகள் மீது 25% வரி விதிப்பதாக ஜனாதிபதி ட்ரம்ப் வெளியிட்ட அறிவிப்பினை தொடர்ந்து இந்த எதிர்ப்பு வெளியிடப்பட்டு வருகின்றது. குறிப்பாக அமெரிக்க தேசிய கீதம் இசைக்கப்படும் போது எதிர்ப்பு வெளியிடும் வகையில் கூக்குரல் எழுப்பி அதிருப்தி வெளியிடப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. கனடாவின் சில இடங்களில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளின் போது அமெரிக்க தேசிய கீதம் இசைக்கப்பட்ட போது இவ்வாறு எதிர்ப்பும் அதிருப்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. கனேடிய தேசிய கீதம் இசைக்கப்படும் போது ஆதரவினை வெளிப்படுத்தும் ரசிகர்கள் அமெரிக்க தேசிய கீதம் இசைக்கும் போது எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகின்றனர். விளையாட்டுப் போட்டிகளின் போது இவ்வாறு எதிர்ப்பு வெளியிட வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. பிரித்தானியாவின் ஸ்காட்லாந்து பகுதியில் இன்று 3 நிலநடுக்கங்கள் பதிவாகியுள்ளன. ஆர்கைல் மற்றும் பியூட் பகுதியில் ஓபன் நகரில் தூங்கிக் கொண்டிருந்த மக்கள் திடீர் நில அதிர்வால் பயத்தில் அலறியடித்து எழுந்துள்ளனர். முதல் நிலநடுக்கம் உள்ளூர் நேரப்படி முற்பகல் 3 மணிக்கு 2.2 ரிக்டர் அளவிலான அதிர்வுகள் பதிவாகியுள்ளது. இந்த நிலநடுக்கம் ஓபனில் இருந்து 5 கிலோமீட்டர் கிழக்கே மையம் கொண்டிருந்தது. இரண்டாவது நிலநடுக்கம் காலை 8:09 மணிக்கு 1.6 ரிக்டர் அளவிலான அதிர்வுகள் பதிவாகியுள்ளது. அதனைத் தொடர்ந்து சில நிமிடங்களில் மூன்றாவது நிலநடுக்கம் காலை 8:27 மணிக்கு 0.5 ரிக்டர் அளவில் பதிவானது. நிலநடுக்கம் குறித்து அப்பகுதி மக்கள் சமூக வலைதளங்களில் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்தனர். நில அதிர்வு கேரேரோ தீவிலும் மல் தீவிலும் உணரப்பட்டதாக மக்கள் தெரிவித்துள்ளனர். வீடுகள் சில வினாடிகள் அதிர்ந்துள்ளன. பாதிப்பு எவ்வளவு தீவிரம் என்பதை உறுதிப்படுத்த அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். இதுபோன்ற சிறிய நிலநடுக்கங்கள் பெரும் தாக்கத்துடன் இருக்கும் என பயமுறுத்தவில்லை என்றாலும் எதிர்காலத்தில் இதை மையமாக கொண்ட வலுவான நிலநடுக்கங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதா என்பதும் குறித்து விஞ்ஞானிகள் கண்காணித்து வருகின்றனர்.